أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الله وبحمده سبحان الله العظيم. اللهم صل على محمد وآل محمد. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற இந்த தர்சிலே நாங்கள் ஹுசூர் அன்வர் அய்யதுல்லாஹு தஆலா இப்னு ஸைல் அதீத் அவர்கள் ஜெர்மனி ஜலசா சாலானாவில் பெண்கள் பகுதியில் ஆற்றிய அந்த உரையை பார்த்து வருகின்றோம். சென்ற தர்சிலே கூறப்பட்டதன் சுருக்கத்தை முதலில் நான் முன்வைக்கின்றேன். அதாவது ஹுசூர் அவர்கள் அதில் கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலா ஆண் பெண் இருவருடையதும் கடமைகளை பற்றி, பொறுப்புகளை பற்றி நிக்கா ஹுத்பாவிலும் கூறியிருக்கின்றார். நிக்கா ஹுத்பாவிலே முதலாவதாக உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், இரத்த உறவுகளை பேண வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையாக கூறுகின்றார். எனவே கணவனும் மனைவியுமாக இருக்கின்ற போது ஒருவர் மற்றவரின் உறவினர்களை மதித்து நடக்க வேண்டும், அந்த உறவுகளை பேணி பாதுகாத்தவாறு தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று ஹுசூர் அவர்கள் அதில் போதனை செய்கின்றார்கள். அதன் பிறகு இரண்டாவதாக அல்லாஹு தாலா அதில் கூறுகின்ற விஷயம் உண்மை பேசுதல் என்பதாக இருக்கின்றது. உண்மையை அடிப்படையாக கொண்ட பேச்சுக்களே இருவர் மூலமாகவும் வெளிப்பட வேண்டும். அதே போன்று சந்தேகம் என்ற அந்த விஷயத்தை முற்றாக இல்லாதொழிக்க வேண்டும். பொறுமை என்ற அந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த போதனை ஹுசூர் அவர்கள் இரண்டாவதாக வழங்குகின்றார்கள். மூன்றாவதாக ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இறுதியாக அந்த தர்சில் கூறிய தலைப்பு என்னவென்றால், அல்லாஹு தாலா கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிவதனால்தான் உங்களுக்கு பெரும் வெற்றி கிடைக்க முடியும் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். தற்போது அந்த தொடர்ச்சியை நான் முன்வைக்கின்றேன். ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், பெரும் வெற்றி என்றால் என்ன? பெரும் வெற்றி என்றால் என்ன? அதாவது அந்த நிக்கா ஹுத்பாவின் வசனங்களிலே வருகின்றது, வமை யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாத ஃபௌஸன் அதீமா. எவரொருவர் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பாரோ அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, மகத்தான ஒரு வெற்றியை அடைவார் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார். இந்த இடத்திலே அந்த மிக பெரும் வெற்றி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதையே ஆசைப்படுகின்றோம். எனவே ஒரு மூமினுடைய பார்வையில் மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், முதலாவதாக தனக்கு அல்லாஹு தாலாவினுடைய திருப்தி கிடைக்க வேண்டும். தன்னுடைய விவகாரங்களில் அல்லாஹு தாலா திருப்தி அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவனுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பது முதலாவதாக ஒரு மூமின் எதிர்பார்க்கின்ற வெற்றியாக இருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு வெற்றி. தன்னுடைய செயல்களில், தன்னுடைய விவகாரங்களில் அல்லாஹு தாலா திருப்தி அடைந்து விட்டால் அது நஃப்ஸே முத்துமைன்னாவினுடைய அந்த நிலையாக இருக்கின்றது. நஃப்ஸே முத்துமைன்னாவை பற்றி அந்த அல் குர்ஆன் வசனத்திலே சூரா ஃபஜ்ரிலே வருகின்றது. அல்லாஹு தாலா கூறுகின்றான், இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்லியா. அதாவது நீயும் அல்லாஹுவிடம் திருப்தி அடைந்தவனாக, அல்லாஹும் உம்மீது திருப்தி அடைந்தவனாக இருக்கின்ற நிலையிலே அல்லாஹு தாலா அந்த நஃப்ஸை அழைக்கின்றான் சுவர்க்கத்திற்கு என்று அந்த வசனத்தில் வருகின்றது. எனவே அல்லாஹுடைய திருப்தி என்பதே ஒரு மகத்தான விஷயமாக இருக்கின்றது. எனவே முதலாவதாக நம்மில் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் அல்லாஹு தாலா திருப்தி அடைந்திருக்கின்றானா? நான் அல்லாஹுடைய திருப்தியை பெறுகின்ற செயல்களையா செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறகு ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இதன் மூலமாக கிடைக்கின்ற அடுத்த மிகப்பெரிய வெற்றி தான் அல்லாஹுடைய அந்த சுவர்க்கமாக இருக்கின்றது. சுவர்க்கத்தை பெற வேண்டும் என்பதாக இருக்கின்றது. எனவே எமது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா, அல்லது அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டானா என்று நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்று சிலர் கேட்கின்றார்கள். அதாவது இந்த திருப்தியை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் கேட்கின்றார்கள். எப்படி இப்ப நாங்கள் அறிந்து கொள்வது? அல்லாஹு தாலா எங்களில் திருப்தி அடைந்திருக்கின்றான், எங்களுடைய துவாக்களை அவன் கபூல் செய்கின்றான், அல்லாஹு தாலா
எங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கின்றான் என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்காக பின்வரும் விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது நாம் நற்செயல்களை செய்கின்றோம் என்றால், முதலாவது விஷயம், நாங்கள் நற்செயல்களை செய்து வருகின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். பிறகு நாம் நன்மைகளில் நிலைத்திருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும், நிலைத்திருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். பிறகு எதிர்காலத்தில் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். மூணாவதாக, நான்காவதாக, சாந்தி சமாதானத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டு அல்லாஹு தாலாவின் திருப்தியை நாடி தியாகம் புரிந்தவாறு தமது ஆகுமான சில உரிமைகளையும் விட்டு கொடுக்கின்றோமா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த 4 விஷயங்களையும் நாம் செய்து வருகின்றோம் என்றால் அல்லாஹுடைய திருப்தி எங்களுக்கு கிடைக்கும். முதலாவதாக என்ன ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால், நன்மையில் நிலைத்திருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். நன்மையான காரியங்களை நாங்கள் விட்டு செய்யக்கூடியவர்கள் அல்லாமல் தொடர்ச்சியாக அவற்றை செய்து வருபவர்களாக இருக்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். அதில் முதலாவதாக 5 கால தொழுகை. இந்த 5 வேளை தொழுகைகளில் ஏதேனும் குறைபாடு இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். பிறகு திருக்குர்ஆனுடைய திலாவத்து, திருக்குர்ஆனை ஓதுகின்ற அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு இபாதத்து, தொழுகைக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற மிகப்பெரிய கடமை. அதனை நாம் சரியாக செய்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். இது மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு நற்செயல்களையும் நாங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து அதில் நிலைத்திருக்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அவர்கள் கூறுகின்றார்கள், எதிர்காலத்தில் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டோம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோமா? அப்படி ஒரு முடிவுல நாங்கள் இருக்கிறோமா? இந்த பாவத்தையும் செய்யாமல் எந்த ஒரு தவறையும் நாம் செய்யாமல் இருப்போம் என்று முடிவெடுத்திருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். அந்த முடிவில்லாவிட்டால் அந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு அது ஒரு தடையாக அமைந்துவிடும். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், சாந்தி சமாதானத்தை நிலைநாட்டி அல்லாஹுடைய திருப்தியை நாடி தியாகம் புரிகின்ற அந்த நிலைமை எங்களிடம் இருக்கின்றதா? அதாவது அல்லாஹுடைய வழியிலே தியாகம் செய்கின்ற அந்த நிலை எங்களிடம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். மேலும் எங்களுடைய ஆகுமான சில உரிமைகளையும் விட்டுக் கொடுக்க வேண்டி வந்தால் விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். இந்த 4 விஷயங்களும் எங்களிடத்தில் இருந்தால் அவர்கள் கூறுகின்றார்கள், பிறகு அல்லாஹு தாலா திருப்தி அடைந்து விடுகின்றார். மேலும் இத்தகைய மக்களுக்கு அதிகமாக அல்லாஹு தாலா அருள் பாலிக்கின்றார். எனவே எதுவரை தமது செயல்களின் மீது பார்வை இருக்காதோ அதுவரை அல்லாஹு தாலாவின் சுவர்க்கம் கிடைக்க முடியாது. எனவே எங்களுடைய செயல்களை குறித்து நாம் எந்த நேரமும் அலசி ஆராய்ந்து வண்ணம் இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் மனிதர்களிடத்தில் குறைவாக இருக்கின்ற ஒரு விஷயம். எப்பொழுதும் பார்ப்பது இன்னொருவரை பற்றி தான், மற்றவருடைய குறையை பார்ப்பது மிகவும் இலகுவான ஒரு விஷயம். ஆனால் என்னுடைய குறை என்ன? நான் அமல் இபாத்துகளை புரிவதிலே, அல்லாஹுடைய இந்த திருப்தியை பெறுகின்ற இந்த 4 வழிமுறைகளிலே என்ன குறைபாட்டை செய்திருக்கின்றேன் என்பதை பார்ப்பது மிகவும் கஷ்டமான காரியம். எனவே உண்மையாக இந்த ஆன்மீக புரிதலை பெற்றவர் இதை பார்த்து கொண்டிருப்பார் இந்த நேரமுமே. எனவே எதுவரை தமது செயல்களின் மீது பார்வை இருக்காதோ அதுவரை அல்லாஹு தாலாவினுடைய சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க முடியாது. அல்லாஹுக்குரிய உரிமைகளையும் நிறைவேற்றுங்கள், மேலும் அடியார்களுக்குரிய உரிமைகளையும் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். இதற்காக தக்வா தேவையாக இருக்கின்றது. தக்வாவை பற்றி திருக்குர்ஆன் பல இடங்களில் எடுத்து கூறியிருக்கின்றது. மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இது தொடர்பாக விசேடமாக மீண்டும் மீண்டும் போதனை வழங்கியுள்ளார்கள். அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், உலகையே அசல் நோக்கமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று கூறியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், அதாவது உங்களுடைய நோக்கம் வெறும் உலகை மட்டும் பெற்றுக்கொள்வதாக இருக்கக்கூடாது. நமக்கு உலகம் கிடைக்க வேண்டும் என்பதே உங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. மாறாக மார்க்கத்தை உங்களுடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது உலகமும் அதற்கு ஊழியனை போன்று ஆகிவிடும். உலகமும் தானாக உங்களிடம் வந்துவிடும் என்று மஸீஹ் இஸ்லாமும் சொல்கிறாங்க. அதாவது இந்த துனியாவிலே மனிதன் வாழ்கின்ற போது தன்னுடைய நோக்கம், முதற்தரமான அந்த நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் அது மார்க்கமாக இருக்கும். உலகத்தை ஒரு ஊழியனாக பயன்படுத்த வேண்டும். இதற்கு இந்த அதாவது மக்ரிப் தர்ஸ் ஒன்றிலே மஸீஹ் இஸ்லாம் அவருடைய ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை நான் முன்வைத்திருந்தேன்.
வசீம் இஸ்லாம் அவர்கள் அதில் கூறுகின்றார்கள், உலகம் என்பது ஒரு காட்டிலே பிரயாணம் செய்கின்ற ஒரு பிரயாணிக்கு ஒப்பானதாக இருக்கின்றது இந்த உலக வாழ்க்கை. அவர் காட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறாரு, ஆனால் அவருக்கு போக வேண்டிய இடம் காடல்ல, காட்டை தாண்டி இன்னொரு இடத்துக்கு அவர் போக வேண்டும். அப்ப அத்தகைய மனிதன் என்ன செய்வான் என்றால், காட்டிலே பிரயாணம் போய் கொண்டிருக்கின்ற போது களைப்பு வரும், பசி வரும், தாகம் வரும். அந்த நேரத்தில் காட்டில் சற்று தாமதித்து ஒரு இடத்தில் தங்கி அந்த இடத்திலே அவர் தன்னுடைய களைப்பை போக்கிக் கொள்வார். தண்ணி தேவையென்றால் தண்ணி குடிப்பார், ஏதேனும் பழங்களை சாப்பிடுவதாக இருந்தால் அதனை சாப்பிடுவார். ஆனால் அவர் அந்த இடத்திலே இருக்க மாட்டார். புத்தியுள்ள மனிதன் சொல்கின்றார் வசீம் இஸ்லாம் அவர்கள், அவர் அவசரமா இந்த காட்டை கடந்து போவத்தான் அவர் முயற்சி செய்வார். இந்த துனியா என்பது மறுமைக்குரிய ஒரு சோதனை களமாக இருக்கின்றது. இந்த துனியாவினுடைய வாழ்க்கை இதிலே மனிதன் மூழ்கி போக போக அவனுடைய மறுமை வாழ்க்கை இருந்து கொண்டு போகும். ஆகவே ஒரு மூமின் என்ன முயற்சி செய்வார் என்றால், எப்படியாவது இந்த உலகிலிருந்து மனிதன் விடுதலை பெற்று கலந்து அந்த மறுமைக்குரிய ஆயத்தங்களை அதாவது இப்போதிலிருந்தே செய்து மறுமைக்காக போக முயற்சி செய்வார். வசீம் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், புத்தியுள்ள மனிதன் அவசரமாக காட்டை கடந்து போவது அதுதான் டார்கெட். எப்படியாவது நான் சிட்டிக்கு போகணும் என்றுதான் அவருடைய டார்கெட்டாக இருக்கும். ஆனால் அறிவற்ற மனிதன் அந்த காட்டிலே வீட்டை அமைக்க முயற்சி செய்தால் அவன் நிச்சயமாக அந்த காட்டில் இருக்கின்ற வன விலங்குகளின் தாக்குதலுக்கு இலக்காகி மாண்டு போவான் என்று வசீம் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றனர். இதன் அர்த்தம் துனியாவில் தற்கொலை செஞ்சு டக்குன்னு மறுமை போறதல்ல, மாறாக இந்த துனியாவிலே வாழ்கின்ற போது இந்த தத்துவத்தை மனிதன் புரிய வேண்டும். இந்த துனியாவினுடைய இந்த சுகபோகங்களை அனுபவிப்பது, இந்த துனியாவினுடைய இன்பங்களை அனுபவிப்பதுதான் நோக்கம் என்று மனிதன் வாழக்கூடாது. மாறாக எந்த நேரமும் அந்த சுவர்க்கத்துக்கு நாம் போகணும், அதற்கு தேவையான அந்த சொத்து செல்வங்களை சேர்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே மனிதன் வாழ வேண்டும். அப்போது என்ன நடக்கும் என்றால், உலகம் தானாக வரும். உலகத்துக்கு பின்னால செத்து கொண்டு மனுஷன் ஓட தேவையில்லை. உலகத்தை பெறுறதுக்காக தன்னுடைய மார்க்கத்தையும் வீணடித்து விட்டு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் அப்போது தானாக உங்களிடம் வரும் என்று வசீம் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த சிந்தனை உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் திருப்திகரமான நிலையும் கிடைப்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அதன் பிறகு கிடைக்கின்ற இந்த துனியாவினுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதிக்கு விலை ஒன்றே கொடுக்க இயலாது. நிம்மதிக்கு ஒரு பெருமதி கொடுக்கவே முடியாது. அதாவது அதாவது விலை மதிக்க முடியாத ஒன்றுதான் நிம்மதி என்பது. எவ்வளவு பணத்தை கோடி கோடியாக சம்பாதித்திருந்தாலும், பெரும் பெரும் ஆடம்பரமான வாழ்க்கையை அவன் தனக்காக ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும், இந்த நிம்மதி என்பது மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அது இந்த துனியாவிலே அவனுக்கு ஒரு பெரும் துன்பமாக மாறிவிடும், பெரும் கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும். எனவே இதன் மூலமாக கிடைப்பது என்னவென்றால், அதாவது நோக்கத்தை முன்பு மார்க்கமாக ஆக்கி கொண்டு துனியாவை அதற்குரிய ஒரு ஊழியனாக ஆக்கி கொண்டு வாழ முயற்சி செய்தால் பிறகு வாழ்க்கையில் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உலகவாதிகளை கண்டு உலக பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரித்து விடுகின்றன. ஆனால் இந்த துனியாவில் வாழும் போது பிரச்சனை என்னவென்றால், அடுத்தவர்களுடைய அந்த நிலைமையை பார்த்து தனக்கும் ஆசை வருகின்றது. ஒருவருடைய நல்ல வீட்டை பார்த்து விட்டால் வீட்டின் மீதான பேராசை உருவாகி விடுகின்றது. ஒருவருடைய நல்ல காரை கண்டுவிட்டால் காரின் மீது பேராசை உருவாகி விடுகின்றது. ஒரு பெண் நகை அணிந்திருப்பதை கண்டுவிட்டால் பிறகு நகை மீது பேராசை ஏற்பட்டு விடுகின்றது. எனவே இந்த விடயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். மேலும் நமக்கு இந்த விடயங்களுக்கு பகரமாக அல்லாஹு தாலாவின் திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி இருக்க வேண்டும். அதாவது மனிதனுடைய இந்த ஆசைகளையும் மனிதன் அளந்துதான் பார்க்கணும். அது வார ஆசையை ஒரேடியாக அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக குருடனை போன்று அதுக்கு பின்னால போகக்கூடாது. எனக்கு ஒரு விஷயத்தை கண்டால், ஒரு வாகனம் ஒன்று எடுக்கணும் என்ற ஒரு மனிதனுக்கு தேவை வந்தால், அவன் நன்றாக அந்த ஆசையை பழுப்புல போடுற மாதிரி நல்லாக அதை கலந்து பார்க்கணும். இந்த ஆசை எனக்கு தேவையானதா, எனக்கு இது தேவையானதா? உதாரணமாக புஷ் போற ஒரு ஆளுக்கு மோட்டார் பைக் ஒன்றுல போறதுக்கு ஆசை வந்தால் அவரை யோசிக்கணும், எனக்கு இது அவசியமானதா? நான் இதை எடுப்பதால் எனக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமா? எடுத்ததன் பிறகு அதற்குரிய அந்த செலவுகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இதை என்னால் பராமரிக்க முடியுமா என்று இப்படியாக தனக்கு வரக்கூடிய ஆசைகளை சரியான முறை அதோட பார்க்கணும். இதை விட எனக்கு வேற ஏதும் முக்கியமான ஒன்று இருக்குதா? அதாவது இந்த வாகனத்தை வாங்குவதை விட இதை விட எனக்கு பிரயோசனமான நீண்ட காலம் பயன் தரக்கூடிய வேற ஏதாவது வேலை ஒன்று செய்யலுமா என்பதை பார்க்கணும். உதாரணமா, ஒரு மனுஷனுக்கு ஊடு வாசல் இல்லை, அவன் கூலிக்கு தான் நீக்கியான்னு சொன்னால் அவன் பெரிய ஒரு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு கொடுத்து ஒரு வாகனத்தை எடுப்பது உண்மையிலேயே அறிவீனம்.
வாகனம் ஒன்று எடுக்கிறது, அவனுடைய தேவையை பார்க்க வேண்டும், தன்னுடைய முக்கியம் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் என்றதை பார்க்கணும். அப்ப வார ஆசை வார காணியில் எங்களுடைய அந்த இந்த சிந்தனையும் அதே பின்னால முயற்சியையும் நாங்கள் கொண்டு போனால் அது சரியான ஒரு காரியம் அல்ல. உதாரணம் சொல்றாங்க, இதுல இருந்து விலகி இருக்க வேண்டும். மேலும் நமக்கு இந்த விடயங்களுக்கு பாரமாக அல்லாஹு தாலாவின் திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி இருக்க வேண்டும். அறிவிப்புகளில் வருகின்றது, ரிவாயத்துகளில் வருகின்ற ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உரை நிகழ்த்தியவாறு, பெண்களே, நீங்கள் வெள்ளியிலான நகைகளை ஏன் தயாரித்துக் கொள்வதில்லை? கேளுங்கள், எந்த பெண் தங்க நகையை தயாரித்து அதனை பெருமை பாராட்டுவதற்காக மற்ற பெண்களுக்கோ அல்லது அந்நிய ஆண்களுக்கோ காட்டிக்கொண்டு திரிகின்றார் என்றால் அந்த பெண்ணுக்கு அவருடைய இந்த செயலின் காரணமாக தண்டனை கொடுக்கப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதாவது இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது கேட்கிறாங்க, பெண்களே, நீங்க வெள்ளியிலான நகைகளை ஏன் தயாரித்துக் கொள்வதில்லை என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள், ஒரு பெண் தங்க நகைகளை எதற்காக அவள் தயாரிக்கின்றார்கள்? மற்ற பெண்களுக்கு பெருமை காட்டுவதற்காக என்றால் இதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். புதிர் அவர்கள் கூறுகின்றார்கள், இதில் பெரும் எச்சரிக்கை இருக்கின்றது. இது மிகவும் அச்சுறுத்தக்கூடிய விடயமாகும். எனவே இந்த விடயத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதாவது நமது நகைகள் மீதான ஆசைகள் மற்றும் செல்வத்தின் மீதான ஆசைகள் நாம் அவற்றில் பெருமை கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. முதலாவது ஆய்வு பார்க்கணும், இதிலே அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்று இருக்குதா? நான் ஏதாவது ஒரு பொருளை எடுக்க போறேன், வசதி இருந்தால் தேவை இருந்தால் எடுக்கத்தான் வேண்டும், அதுல தவறில்லை. ஆனால் நோக்கத்தை பார்க்கணும். வசதியும் தேவையும் மாத்திரம்தான் நோக்கமா? இல்லாவிட்டால் இதை வைத்து நான் ஏழைகள் மத்தியிலே ஒரு ஆடம்பரத்தை காட்ட வேண்டும் என்பதாக இருந்தால் அதனால் தண்டனை கிடைக்கும் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவற்றில் பெருமை கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. தங்க நகைகளை அணிவதும் ஆகுமானதுதான். இதில் ஹராமாக்கல் ரசூலுல்லாஹ். தங்க நகைகளை அணிவதும் ஆகுமானதுதான். அன்னார் அப்போதைய நிலைமைகளுக்கு ஏற்ப வெள்ளியின் நகைகளை அணியுங்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் அப்போது இஸ்லாத்திற்கு செல்வத்தின் தேவை இருந்தது. எனவே நீங்கள் உங்களுக்கு செலவு செய்கின்ற அந்த செல்வத்தை இஸ்லாத்திற்கு உதவுவதற்காக செலவு செய்யுங்கள் என்பதே அன்னாரின் நோக்கமாக இருந்தது. எனவே நகை அணிவதற்கு தடை இல்லை, அணியுங்கள், ஆனால் பெருமை கொள்ளாதீர்கள். நாம் பெருமை கொண்டால் பிறகு நாம் மார்க்கத்திலிருந்து தூர விலகி சென்று விடுவோம். நாம் மார்க்கத்திலிருந்து தூர விலகி சென்று விட்டால் பிறகு நாம் இங்கு ஜலசாவுக்காக ஒன்று கூடுவதும் உரைகளை கேட்பதும் எந்த பயனையும் பெற்றுத்தராது. இந்த நகை விஷயம், வாகனம் விஷயம் மாத்திரமல்ல, இக்காலத்துல ஆடம்பரத்தை வெளிக்காட்டக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம் என்னவென்றால் இந்த திருமண வைபவங்கள். அதாவது இன்னொருத்தரை பார்த்தும் செய்யறாங்க, அவங்க அவ்வளவு செஞ்சாங்க, நாங்க இவ்வளவு செய்யணும் என்று. அடுத்ததாக தன்னிடம் வசதியும் இல்லை, இவ்வளவு பெருசா ஆடம்பரமா செய்ய வேணும் என்ற அந்த தேவையும் இல்லை. மாறாக இதால் எப்படி சரி எங்களுடைய அந்த கௌரவத்தை நாங்கள் மக்களுக்கு காட்டணும், எங்களுடைய பண வசதியை காட்டணும் என்றதுக்காக மனிதர்கள் திருமண விவகாரங்கள் கூட இந்த செயல்களை செய்கின்றார்கள். எனவே புதிரவங்க சொல்றாங்க, ஆடம்பரத்தை வெளிக்காட்டுவது என்று வந்துவிட்டால் பிறகு மார்க்கத்திலிருந்து நாம் தூர விலகி சென்று விடுவோம். நாம் மார்க்கத்திலிருந்து தூர விலகி சென்று விட்டால் பிறகு இந்த ஜலசாக்களில் ஒன்று கூடுவது, உரைகளை கேட்பது ஆகியவை எந்த பயனையும் தராது. ஏனென்றால் இந்த விடயங்களால் நம் மீது எந்த தாக்கமும் ஏற்படாது போய்விடும். நாம் இங்கு வந்து நமது பெருமையை வெளிக்காட்ட வேண்டும் என்பதே நமது சிந்தனைகளில் இருக்கும். எனவே இந்த பெருமை அல்லாஹு தாலாவுக்கு வெறுப்பிற்குரியதாகும். ஒரு ஹதீஸ்ல வருவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எவர் ஒருவர் ஆணவத்தின் காரணமாக தன்னுடைய ஆடையை கீழாக பணித்து நிலத்துல படுற லெவலுக்கு அவர் போறாருன்னு சொன்னால் அது அவருக்கு நரகத்துக்கு காரணமாக அமையும் என்று சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வருவது. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நாயகமே, என்னுடைய இந்த கால் கீழாக அணிகின்ற இந்த ஆடை இருக்குதே, அதுவும் கொஞ்சம் நிலத்துல படுவதே, இதன் காரணமாகவும் நான் நரகத்துக்கு போவேனான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது உங்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, மாறாக இதனை கொண்டு ஆணவத்தை தக்கபரை வெளிக்காட்டுகின்றவர்களுக்கு நரகம் உரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப ஆடை விஷயத்துல பாருங்க, மிகவும் சிம்பிளான விஷயம். இந்த கல்சன் இதை வச்சுக்கொண்டுதான் கைராமதியல், அதாவது இந்த கரண்டை காலுக்கு மேலா மடிச்சே அவங்க கொடுத்து கொண்டு போற. ஹதீஸினுடைய உண்மையான அர்த்தம் அதுக்கு கீழாக வரக்கூடாது என்பதல்ல, ஆணவத்தின் காரணமாக வரக்கூடாது. உங்களுடைய உள்ளத்துல தக்கப்பறிக்கிறேன்னு சொன்னால் தக்கப்பரை வெளிக்காட்டுறதுக்காக, ஏன்னா அந்த காலத்துல ஜாஹிலியா காலத்துல அது ஒரு வழக்கமாக இருந்தது. இப்ப அது இல்லை.
ஆனா அந்த காலத்துல ஆடையை கரண்டை காலுக்கு கீழாக உடுத்து அதை நிலத்துல தேய்ச்சி கொண்டு போறன்றது அது பெரும் தக்கபர் பெரிய, அதாவது ஆணவத்தை வெளிக்காட்டக்கூடியவர்கள் செய்கின்ற செயலாக அது இருந்தது. ஆகவே அதை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது தடுத்தார்கள். அப்ப ஆடை விஷயத்திலேயே ரசூலுல்லாஹ் இவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார். அப்ப எங்களுடைய எந்த செயலின் காரணமாகவும் இந்த ஆணவம் தக்கபர் என்பது வெளிப்படக்கூடாது. அது அல்லாஹு தாலாவுக்கு விருப்பிற்குரியதாகும். எனவே இதற்காக நிறைய முயற்சி செய்வதும் தொடர்ச்சியாக அமல் செய்வதும் அவசியமானதாகும். இதனால் நம்மையும் சீர்திருத்திக் கொள்ள முடியும், நமது சந்ததிகளையும் சீர்திருத்திக் கொள்ள முடியும். அடுத்து, ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு அவசியமானது என்னவென்றால், அவர்கள் தனது தொழுகைகளில் உருக்கம் மற்றும் மன்றாடலின் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஆக முக்கியம், எல்லா பெண்களும் கவனிக்க வேண்டியது. வீட்டுல தான் தொழுகிறாங்க, ஆனால் அவர்களுடைய தொழுகையில் இந்த நிலை இருக்கின்றதா என்பதை பார்க்கணும். அவசரமாக வீட்டுல தொழுகிறது, தொழுகைகளை சேர்த்து தொழுவது, இவற்றின் மூலமா இந்த உருக்கம் மன்றால் என்பது கிட்டவாலையும் போகாது. பகுதிராக செல்றாங்க, உருக்கம் மன்றாலின் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவற்றில் ஓர் ஆன்மாவை உருவாக்கி கொள்ள வேண்டும். அவற்றை பணிவோடு நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய இந்த மூதாதையர்கள் பெண்கள் அவங்க வீட்டுல தொழுகிறது அது ஒரு தனி தொழுகையாக இருந்தது. அவங்க சஜிதாவில் மிச்ச நேரம் இருப்பாங்க, அழுதழுது துவா கேட்பாங்க.